ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் உங்க ஜெனி பேசுறேங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ தான். நம்ம சேனல்ல ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதோட கிளாஸ் 21ல நம்ம இருக்கோம். இந்த கிளாஸ் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ளவுஸ் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து ஈஸியாவே நீங்க டிசைன் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ் தான் இந்த கிளாஸ். நான் ட்ரா பண்ற மாரி நீங்களும் லைன் போட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் போட போறேன். ஸோ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்ட வந்து நீங்க வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைனா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, அதாவது எந்நாட்டு வரையும் வேணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்க. பிளேலிஸ்ட் செப்பரேட்டாவே நம்ம கிளாஸ்க்கு இருக்கு. ஸோ நீங்க அத வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்க. நான் வந்து நீடில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 23 தான் எடுத்திருக்கிறேன். ஆனா ஆக்சுவலி நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து 14, 13 இது 2மே யூஸ் பண்ணலாம். நான் வந்து பீட் சம்மந்தமா போடுறனால நான் இந்த நீடில் எடுத்து நான் இதுலயே நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். எப்படி செயின் ஸ்டிச் வருதுன்னு சொல்லிட்டு. வீடியோவ கவனமா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறேன்னா, ரொம்ப பேசிக்கே நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு போடுறப்ப வந்து என்ன பண்ணுவோம், செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 லைன் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த வரைக்கும். அதனால தான் நான் உங்கள என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப வந்து நீங்க செயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்பவே வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற விஷயம் தான் இந்த விஷயம். நான் அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது போட்டா மட்டுமே வந்து நீங்க வந்து ஈஸியா நீங்க ஆரி ப்ளவுஸ் வந்து போட முடியும். இது கத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்க அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து போக முடியும். நான் ஆல்ரெடி எல்லா கிளாஸ்லயுமே சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ்லயும் நான் இதான் சொல்றேன். கையோடயே நீங்க எண்ணாட் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு சில சேனல்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்து நீங்க இப்போதைக்கு எண்ணாட் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தூரமா போற மாரி இருக்கு. அப்படியே விட்டுருவோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கையோட எண்ணாட் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னா முக்கியமான இம்பார்ட்டன்டான கிளாஸ்ன்னு சொன்னேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் நான் எடுத்திருக்கேன். இந்த லைன்ஸ்ல எல்லாமே ஒரு ஒரு ஷேப்ல எப்படி பீட்ஸ் வந்து நம்ம என்னென்ன கவுண்டிங் பேஸ்ல நம்ம வந்து கோக்குறோம், அதாவது ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கூசி. நீங்க தங்கூசிலயே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிஷின் த்ரெட், சூயிங் த்ரெட் இருக்கு இல்லையா? சூயிங் த்ரெட்லயே நீங்க வந்து என்ன பண்ணலாம், சுகர் பீட் வந்து கோக்கலாம். நீங்க ஆனா வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த தங்கூசி இருக்கு இல்லையா? அந்த தங்கூசியில வந்து நீங்க ஸ்டிச் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீடில் நம்பர் வந்து நான் 23 எடுத்திருக்கிறேன். அப்பதான் வந்து சுகர் பீட் வந்து அந்த நீடில்குள்ள ஈஸியா இன்சர்ட் பண்ண முடியும். 14னால அந்த நீடில்குள்ள போகாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா? ஸோ அதே பேஸ் பண்ணி தான் அந்த செயின் ஸ்டிச்ல என்ன பண்ண போறோம், சுகர இன்சர்ட் பண்ணி நம்ம போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் செயின் போட்டு லாக் போட்டுக்கலாம். இது போடுறது நல்ல விஷயம் தான். அப்பதான் பீட் வந்து ஏதாவது சம் ரீசனால கலராம ஏதாவது ஒரு கட் கட் பண்ணிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கனாலும் கலராது. நான் வந்து நம்பர் 23 சைஸ் நீடில்ல வந்து நான் 3 பீட் சுகர் பீட் வந்து இன்சர்ட் பண்ணி செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா? அத வந்து லாங்கா லூப், பெருசா லூப் எடுத்துட்டு அதுல வந்து நான் அந்த சுகர் பீட வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன், நீடில வந்து உள்ள குத்தி இழுத்து செயின் ஸ்டிச் நான் அடுத்த செயின் ஸ்டிச் போடுறேன். வீடியோவ கவனமா பாருங்க. உங்களுக்கு புரியிற மாரியே தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். இதே மாரி தான் 3 நான் வந்து சுகர் பீட் வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா? இதே மாரி பேஸ்ல தான் நான் சுகர இன்சர்ட் பண்ணி நான் வந்து கோக்குறேன். ஸோ ஸ்டிச் பண்றேன். நீங்க பாருங்க.
இது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பீடு, 2 பீடு கோக்கலாம். மேக்ஸிமமாவே நீங்க வந்து என்ன பண்ணணும், சுகர் பீடுனாலே 3 தான் கவுண்டிங் வச்சு கோக்கணும். 2, 3க்கு மேல போக்கூடாது. அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இதே மாரி நீங்க வந்து நெறைய வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. சர்க்கிள், ஸ்கொயரு, ஸ்டாரு, லீஃப் டைப்ல இந்த மாரி ஷேப்ல வந்து நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு ஈஸியா வந்து சுகர் பீட் வந்து உங்களுக்கு ஈஸியா பிராக்டிஸ் ஆயிடும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் என்னென்ன பீடு எப்படி நம்ம வந்து கோக்குறோம், அதாவது ஸ்டிச் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாய். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பீட் போடுறப்ப எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்ல வந்து நம்ம வந்து லூப் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் சேம் பீடுக்கும் சேம் அதே பேட்டர்ன், அதே மாதிரி தான் எண்ணாட்டம் பீடுக்கும். சரிங்களா?